சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த புடலங்காய் வச்சு இன்றைக்கி 2 டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் புடலங்காய் எடுத்திருக்கேன். நல்ல பிஞ்சு புடலங்காவாக எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்தி வச்சு ஃபஸ்ட்டு இந்த தோலை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாதியாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பிஞ்சு காயின்றதுனால கையிலே எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இதை கேரட் திருவுறதுல நல்லா திருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே திருவிக்கிறேன். திருவியாச்சு. மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கறி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி வத்தல் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 200 கிராம் புடலங்காய்க்கு ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு நான் எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொன்னா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நல்லாவே கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்ல க்ரீனிஷாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் புடலங்காய் தான் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோஃப்தா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பிரிஞ்சி லீவ் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பட்டை 2 சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். பாதி உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு 5 பல் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 8 முந்திரி சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லாவே தக்காளியில் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா
மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே தாச்சியில் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். கோஃப்தாவுக்கு இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த பட்டர் நெய் வேண்டாம், எண்ணெய் தாராளமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட 1 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா கோலா உருண்டையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி உப்பு தான் சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறத ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லாவே திக்காக வந்துடுச்சு கிரேவி. ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோலா உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கிரேவி திக்காக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த புடலங்காய் வச்சு கோலா உருண்டையும் கோஃப்தாவும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.